பெண்கள் ஆண்களை கோடைகளாக்கி வைக்கிறது போல சமூக பார்வை இருக்கக்கூடாது. ஏய் வேலைக்கு போ, நைட் 9 வீட்டுல தான் படுத்துக்கணும், கஞ்சியத்தை குடிச்சு படுத்துக்கணும், காலைல எங்கேயும் போக கூடாது. எம்மா ரோட்ல 10 நாளா கரண்ட் வரல, வெளியே வாங்கப்பா. கொசு கடித்தாலும் சரிதான், ரத்தத்தை உறிஞ்சாலும் சரிதான், வேர்த்து ஆறாக ஓடினாலும் சரிதான், வெளியே வந்துட மாட்டேன். ஏன்? போலீஸ் பிடிச்சிருவான், பிடிச்சுக்கிடுவான் போலீஸ். போயிடாதீங்க, நீங்க போயிடாதீங்க, நீங்க போயிடாதீங்க. இது அல்லாஹ்விடத்தில் செல்லாது. அல்லாஹ் ஒரு நாள் பிடிப்பான், அப்படி பிடிப்பான். சமூக தீமைகளுக்கு எதிராக ஆண்கள் புறப்படுகிற பொழுது கோழைகளாக முந்தானை இழுப்பது மாதிரி ஆண்களுடைய சட்டையை பிடித்து இழுத்தி போகிறார். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சமூக பார்வையெல்லாம் கூடாது என்று சொல்லி, இது போன்று சகாபா பெருமக்கள் எல்லாம் போருக்கு போகின்ற பொழுது சகாபி பெண்மணிகளாம் சட்டையை பிடித்து இழுத்தா ஒரு ஹதீஸ் நீங்க காட்ட முடியாது. காட்டுங்க பாப்போம், ஒரு ஹதீஸ். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றை படித்து பார்த்தால் அப்படி பெண்களுடைய வீரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்துக்கு போற எப்போ தெரியுமா? தன் மனைவியோடு மஞ்சத்தில் உறங்கிவிட்டு குளிப்பு கடமையான நிலையில கிளம்பி போறாங்க. குளிப்பு கடமையான நிலை போர்க்களத்துக்கு போனாங்க. மனைவி, ஏங்க போவாதீங்க, பேசாம படுங்க, அப்படி ஏதாவது வரலாறுல பதிவு இருக்கா? இல்ல. போர்க்களத்தில் ஷஹீதாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் ஹன்லலா மரணித்த செய்தியை கேட்டு மனைவிடத்தில் ஜமீலாட்ட கேட்கிறாங்க, ஹன்லலாவின் நிலை என்ன? அப்போ ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இரவு என்னோட தாமத்தில் அவர் ஈடுபட்டார், குளிப்பு கடமையான நிலையில் அவருக்கு சிந்தனை வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் ஒரு படை, பெரும் படை உஹது போர்க்களத்திலே தியாகத்துக்காக நிற்கும்படி நான் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு குளிப்பு கடமையான நிலையிலே உஹது போருக்கு செல்கிறார். போர்க்களத்தை அவர் கொல்லவும் படுகிறார். அல்லாஹ் தஆலா 3 பேர் மீது அருள் கூறுகின்ற வானவர்கள் இறங்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று, ஒருவன் காபிரான நிலையில் மரணித்தால் அவனிடத்தில் அருள் கூறுகின்ற ரஹ்மத்துடைய வானவர்கள் நெருங்க மாட்டார்கள். இரண்டாவது, ஒருவன் குளிப்பு கடமையான நிலையில் மரணித்தால் அவன் மீதும் ரஹ்மத்துடைய வானவர்கள் இறங்க மாட்டார்கள். மூன்றாவது, குலூக் என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியம், குங்கும பூவால் உருவாக்கப்பட்ட வாசனை திரவியத்தை அணிந்திருந்தாலும் அவன் மீதும் ரஹ்மத்துடைய வானவர்கள் இறங்க மாட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இங்க என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ் சட்டத்தை அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலே மரணித்த போது குளிப்பு கடமையான நிலையிலே மரணித்தார்கள். அல்லாஹ் தஆலா கஸீலுல் மலாயிகா, வானவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா குளிப்பாட்டினான். வானவர்களை கொண்டு குளிப்பாட்டினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலே பறவைகள் சிறகடிக்கிற ஓசையை கேட்டேன், திரும்பி பார்த்தேன், வானவர்கள் சிறகடித்துக் கொண்டிருந்தார்கள். கஸீலுல் மலாயிகா, வானவர்களால் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டப்பட்டார்கள். இந்த நன்மையின் பின்னே இருந்து யார் என்று கேட்டால் ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவி. போகாதே போகாதே கனவா என்று கண்ணீர் விட்டு அழல.